ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெட் அல்வா செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ப்ரெட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு. இதை எடுத்துகிட்டு இந்த கார்னரெல்லாம் நல்லா வெட்டி விட்டுருங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் உங்களுக்கு கருகுன மாதிரி இருக்கும்ல, அதனால் நம்ம மறுபடியும் போட்டு பொரிக்கிறப்ப ரொம்ப கரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசம் தான் அதை எடுக்கிறோம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெய் சூடானு மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்ஸ் எல்லாம் இதில் போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து மெதுவாக அப்படியே திருப்பி திருப்பி போட்டு பொரித்து எடுக்கணும். உங்களுக்கு அப்படியே கலர் மாறுறது கோல்டன் ப்ரௌனில் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் இது கரிஞ்சு போகாது, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்படியே அப்பப்போ திருப்பி போட்டுக்குங்க. உங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்மளது ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. ஒரு டோஸ்ட் அளவுக்கு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படியே திருப்பி போடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளுக்கு மறுபடியும் ஹல்வா செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்டையும் பொரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 10-15 முந்திரியை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இது வந்து பொன்னிறமாக வரணும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இன்னும் எடுத்து வச்சிடலாம். இன்னும் ஒரு பேனில் சர்க்கரை 1 கப்பு, இது 125 கிராம் வரும். இதை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது கூட இப்போவே ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த மனம் செமையாக இருக்கும். ஃபைனலாக போடுறத விட இந்த சர்க்கரை பாவில் போடுறப்ப உங்களுக்கு மனம் சூப்பராக இருக்கும். நான் பவுட்ரு போடல, நல்லா தட்டி தான் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்பி பதம் மாதிரி வரணும். ஃபுல் கம்பி பதம் வர தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்து கிளறி விடலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இது பண்ணிவிட்டு 1/2 கப்பு பால், நீங்கள் காய வச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பாலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் பச்சை பால் தான் ஊற்றிருக்கோம். இதை போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இந்த பால் வந்து எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை ஆகணும். அப்ளை இல்லை, உரியணும். இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விடுங்க அப்பப்போ. இப்போ பார்த்திங்கன்னா பால், இந்த சர்க்கரை பாவு, ப்ரெட்டு எல்லாமே சேர்ந்து வருது. இது அதே மாதிரி கரண்டியை வச்சு அப்பப்போ அமுத்தி விடுங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பிரிஞ்சு வரணும், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபுல்லாக இருக்கிற ப்ரெட்டெல்லாம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு நல்லா. இது கூட இன்னொரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த நெய் வந்து நம்ம நல்லா மணத்துக்கோசரம் தான் சேர்த்துறோம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இது கூட சேர்த்து இறக்கி வச்சிடலாம்.
முந்திரி போட்டோன்னே ஒரு லைட்டாக ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டுக்குங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.